விசேட உரிமைகளுக்கு சென்று சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான பணிப்பாளர் தேசமானிய எம்எல் முகமது அலி அவர்களை இருக்கிறார். அடுத்ததாக சிறப்புரை நிகழ்த்துவதற்காக சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி துணை செயலாளர் தேசமானிய எஸ் மஹ்ரூப் அவர்களை வேண்டிக் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி குடும்ப சமாதான முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் தலைவர் அவர்களை நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த ஊரின் கிராம சேவையாளர் எங்களுடைய மனித உரிமைகள் மற்றும் உலகளாவிய பணியில் எங்களுடைய பிரதிநிதி தலைவர் சகோதரர் மௌனம் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றுகின்ற சர்வதேச மனித உரிமைகளின் உலகளாவிய பணியில் மத்திய மாகாணத்தின் டைரக்டர் சகோதரர் நலீம் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டத்தின் பணிப்பாளர் சகோதரர் ரஹ்மான் அவர்களே, இங்கே இந்த சிறிய விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான என்னுடைய அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐதுவல் வணக்கம். நாங்கள் இன்று இந்த நிகழ்வை சிறப்பிக்கிறதற்காக வேண்டி இதனுடைய ஏற்பாட்டாளர் சகோதரி சர்மிளா அவர்களையும் நான் விളിக்க வேண்டும், மறந்துவிட்டேன், மன்னித்துக் கொள்ளவும். அதே போன்று இந்த எல்பி குரூப் என்ன நிறுவனம் என்பதை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த வேண்டும். அது ஒரு கட்டாய கடமையாக இருக்கின்றது. இந்த எல்பி குரூப் என்பது 2020ஆம் ஆண்டு குவைத் நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் உங்கள் ஊரை சேர்ந்தவர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், இந்த புறநகர மாவட்டத்தின் ஒரு முட்டாக செல்கின்ற எங்களுடைய சகோதரர் அஸ்கர் அவர்களை இந்த இடத்திலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களோடு சேர்ந்து இந்த நிறுவனத்தை ஒரு துணையாக இணையாக சேர்ந்து கொண்டிருக்கின்ற இன மத பேதமின்றி எல்லா மதங்களையும் எல்லா இனங்களையும் அணைத்துக் கொண்டு முழு இலங்கைக்குமான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கின்ற இந்த எல்பி குரூப்பை நாங்கள் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. சகோதரிகளே, கூடுதலாக பார்த்தா பெண்கள் தான் அதிகம், சகோதரிகளே ஆரம்பிக்கும். சகோதரிகளே, என்னவென்றால் எந்த நிகழ்வுக்கும் ஆண்கள் குறையாகத்தான் இருப்பார்கள். இந்த ஐமன் இது ஒரு எனக்கு தெரியவில்லை இது எப்ப ஆரம்பிக்க சொல்லி, ஆனால் எனக்கு விளங்குகின்றது ஒரு துடிப்பான ஒரு ஆர்வமான ஒரு தலைவி இதற்கு இருக்கிறது என்பது ஒரு மறைமுகமாக எனக்கு இங்க திட்டத்தெளிவாக விளங்கிக் கொண்டேன். இதனுடைய குழுக்களாக இருக்கின்றீர்கள், இதிலே செயலாளர்கள் பொருளாளர்கள் இருப்பீர்கள். உங்கள் அனைவரும் நீங்கள் அனைவருமே ஒரு மகத்தான சேவை செய்வதற்காக ஒரு தைரியமான நிலையிலே இருக்கிறீர்கள், தயாராக இருக்கிறீர்கள். இந்த மண்ணுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதன ஒரு ஆர்வம் இங்கே இருக்கின்றது. மாஷா அல்லாஹ். அதே போன்றுதான் எங்களுடைய தம்பி அன்பு தம்பி அஸ்கர் அவர்கள் இந்த குவைத் நாட்டில் 2020ஆம் ஆண்டு இந்த எல்பி குரூப் என்று சொன்னால் லங்கா பாய்ஸ் என்று சொல்றது இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து இதிலே எப்படிப்பட்ட நிறுவனத்தை ஆரம்பித்தார் என்று சொன்னால் இதனுடைய அவர்களுக்குரிய கிடைக்கக்கூடிய நிதி எங்களை உங்களை கொண்டு சர்வசாதாரணமாக அன்றாட கூலி தொழில் வெளிநாட்டிலே பணிபுரியக்கூடிய சகோதரிகளுடைய அவர்களுடைய அந்த நிதியில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்திலே தான் ஒரு இந்த நிறுவனம் அமைக்கப்பட்டு மாஷா அல்லாஹ் இலங்கை மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய
நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். இது புலனறுவைக்கு இவங்க இருக்கும்போது சில சேவைகள் செய்திருந்தாலும் ஆனால் மாஷா அல்லாஹ் மேல் வந்து இவங்க கல்விக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. எங்களோட சமூகத்தை கல்வியில தட்டி எழுப்பி இந்த சமூகத்துக்கு ஒரு ஆர்வம் ஆசையை கொடுத்து இந்த மாணவ செல்வங்களை ஒரு சிறந்த பாதையை நோக்கி கல்வியிலே இவர்கள் விழித்தெழும்ப வேண்டும் என்று ஒவ்வொரு தாய் தந்தையுடைய அந்த அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தூண்டுகோலாக இந்த எல்டி குரூப் நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, இவர்கள் கல்விக்கு மட்டுமல்ல, வீடு இல்லாதவருக்கு வீடு கட்டி கொடுப்பது, மலசல கூடங்களை அமைப்பது, வைத்திய செலவுக்கான நிதி உதவிகளை வழங்குவது, இதை போன்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அவர்கள் பெரும்பாலான பரந்த சேவையை இந்த சமூகத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்னையில் கூட ஒரு எங்களுடைய கண்டனம் ஸ்கூல் பாடசாலைக்கு கூட ஒரு பிரம்மாண்டமான சேவையை செய்தார்கள். அந்த சேவையின் கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற தொழிற்பொருளில் இலக்கை நோக்கி இலக்கியத்தின் பயணம் என்ற ஒரு தொழிற்பொருளின் பேரில் அவர்கள் மாஷா அல்லாஹ் அந்த நிகழ்வைத்தான் நடத்தி கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு விண்ணப்பம் விடப்பட்டது. அந்த கண்டனம் ஒரு கிராமப்புற வளர்ந்து வரும் பாடசாலை, அந்த மாணவர்களுக்கான ஒரு அடிப்படை வசதியை அந்த பாடசாலைக்கு ஒரு சவுண்ட் சிஸ்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நிகழ்வின் போது எங்களுக்கு ஒரு அன்பு கட்டளை தந்தார் அதிபர் அவர்கள். உடனே எங்களுடைய சகோதரர், எங்களுடைய தொழிலதிபர் நலீம் அவர்கள் முன்வந்து சுமார் 2.5 லட்சம் ரூபாய்க்கு அந்த சவுண்ட் சிஸ்டத்தை உடனடியாக செய்து முடித்து இந்த எதிர்வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அதை திறந்து வைப்பதற்கான ஏற்பாடும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. இது என்னென்னு சொன்னால் இதனுடைய முழுக்க காரணம் வந்து இந்த எல்டி குரூப். இவர்கள் ஒவ்வொரு சமூக பணியிலும் மக்களை தூண்டுபவர்களாக மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதிலே பாராட்டக்கூடிய எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் பெருமைப்பட வேண்டும். உங்கள் மண்ணில் பிறந்த ஒருத்தர் கலைவலையிலே திருமணமாகி அவர் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கிருபையினால் இவர் இன்று ஒரு இலங்கையிலே போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேவையை இவர் செய்து கொண்டு வருகிறார். அன்பு சகோதரிகளே, எதையும் நாங்கள் சாதிக்க முடியும், எந்த இடத்திலும் சாதிக்க முடியும். ஆனால் அந்த சாதனையை நிலைநாட்டுவதற்கு எங்களுக்கு முழுமையாக தேவைப்படுகிறது ஒத்துமை. இன்று எங்களுடைய சகோதரி சர்மிளா அவர்கள் இந்த நிகழ்வை ஒரு ஆர்வமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே நாங்கள் எல்லோரும் வருகை தந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஒற்றுமை பேணப்பட வேண்டும், உள்ளத்திலே ஒரு சிறந்த சமூக சிந்தனை தோன்றப்பட வேண்டும். அப்படி தோன்றினால் மட்டுமே தான் இந்த நிகழ்வை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே பெரிய சமூகத்தின் ஒரு பரந்த சேவையை செய்யக்கூடிய நிலைக்கு மாற்றக்கூடிய நிலவரம் எங்களுக்கு நிலைப்பாடு ஏற்படும். அதே போல இங்கே இருக்கக்கூடிய இன மத பேதமின்றி சகல இனங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சியல்மதனான அர்த்தம் பெந்தகன அப்படி மே கவனியாகி කිසිම ජාතිවාදයක් කිසිම ආගමක් නැහැ. එල්ඩි ගෲප් කියන්නේ ලංකාවේ දැනට සාමාන්‍ය ප්‍රසිද්ධිය වෙලා එනවා. ඒ තරම ඒගොල්ලෝ දුක්පාංශි වෙලා ඒගොල්ලන්ගේ හම්බුනට පරිවර්තන තමයි මේ ළමයින්ට උපකාර පුණ්‍ය කර්මය කරන්නේ. அதே போலதான் அன்பு சகோதரர்களே, நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள், எப்படா நான் முடிப்பானல் என்று இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமா 5 நிமிஷம் முடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல சமூக சேவையாளர்களை ஒரு ஆர்வமூட்டி அவர்களை நாங்கள் இந்த இடத்திலே அவர்களுக்கான ஒரு அவார்டினை வழங்கி அவர்களை ஒரு ஆர்வப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சமூக சேவை